கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 107 சங்கீதம் 43 ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். 107 சங்கீதம் 43 ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். இங்கே வசனம் சொல்லுது, தேவோட கிருபையை உணர்ந்து கொள்றவங்க யாருன்னா ஞானவான்களா. ஆமேன். ஞானவான்களுக்கு தெரியும் ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டாருன்னு. ஆமேன். அவரோட அன்பை உணர்ந்து இருக்கிறோம் தெரியுமா, அவங்க தான் ஞானவான். டிகிரி முடித்தாதான் ஞானம், பாஸ் பண்ணது அப்படி இல்லை. அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து அவரோட அன்பை நம்புகிறவங்க ஞானவான்கள். அவங்களுக்கு தெரியும் அவரோட கிருபையை அவங்க கூடவே இருக்குன்னு சொல்லி. ஆமேன். யோபு சூழ்நிலையே அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, அவர் போன சூழ்நிலை ரொம்ப வேதனையான சூழ்நிலை. ஆனால் அவருக்கு தெரியும் தேவன் அவரை கைவிட மாட்டார். ஆமேன். அதே மாதிரி ரெட்டிப்பான நன்மை யோபுவோட வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார். தாவீது போன சூழ்நிலையும் அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. ஏன் அவங்க சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாங்க. அதன் மத்தியிலும் தாவீது கர்த்தரை நம்பி காத்திருந்தார். கர்த்தர் தாவீதை மீண்டுமா உயர்த்தி ஆசீர்வதித்தார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். யோசேப்பு அடிமையாய் போகப்பட்ட தேசத்தில் உயர்த்தி கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது கர்த்தர் அவங்கள கைவிட மாட்டார் சொல்லி. உங்கள் சூழ்நிலையும் அப்படி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை செய்தார், அதை நினைங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் ஒன்றுமே இருக்காது. அவரோட கிருபையை உணர்ந்து கொள்ளுங்கள். இத்தனை வருஷங்கள் இத்தனை பிரச்சனையிலேருந்து அவரோட கிருபை, அவரோட இரக்கம், தயவு உங்களை எப்படி காத்ததோ, எப்படி பாதுகாத்ததோ, இனி வர காலங்களையும் அப்படி தான் பாதுகாக்கும். அவரோட அன்பை உணர்ந்துருக்கிறீங்க, அவரோட கிருபையை உணர்ந்துருக்கிறீங்க. விசுவாசமாக நில்லுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையும் நிச்சயமாக ஏசப்பா மாற்றி ஒரு புது ஆரம்பத்தையும் புது ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.